அண்மை செய்தியாக நம்ம பார்ப்பது ஜெய்ஷ் இ முகமதுடைய மசூத் அசாதுடைய இடங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றன என்பது அதி முக்கிய செய்தியாக பார்க்கின்றோம். ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிறதும் பாகிஸ்தானுடைய ISI உடைய ஆதரவோடு அவர்களுடைய செல்ல பிள்ளையாக இந்தியாவில மட்டுமல்ல உலகத்துடைய பல பகுதிகளில் தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக திகழ்ந்த ஜெய்ஷ் இ முகமதுடைய மசூத் ஆசாதுடைய இடங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு இந்திய தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் 2001 இந்திய பாராளுமன்ற தாக்குதல் சம்பவமாகட்டும், இல்ல 2008 மும்பை தாக்குதல் சம்பவமாகட்டும், 2016 பத்தான்கோட் இந்தியன் ஏர்பேஸ் தாக்கப்பட்ட சம்பவமாகட்டும், இல்ல புல்வாமா தாக்குதலாகட்டும், இது எல்லாத்திலுமே சம்பந்தப்பட்ட அமைப்பு ஜெய்ஷ் இ முகமது. இது பாகிஸ்தானுடைய உளவு பிரிவோடு ISI உடைய ஆதரவோடு செயல்படக்கூடிய அமைப்பு. இவரும் கூட மசூத் அசாரும் கூட ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலால சர்வதேச தீவிரவாதி என்று பிரகடனப்படுத்தப்பட்டவர். அவருடைய இடங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன என்பது தற்போது வரக்கூடிய அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். LET, JEM இவையெல்லாம் காஷ்மீர்லயும் சரி, இந்தியாலையும் தெற்காசியால அது தாண்டி சர்வதேச அளவுல தீவிரவாத சம்பவங்களை நிகழ்த்தக்கூடிய அமைப்புகள். இந்த தீவிரவாத அமைப்புகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றல்ல பல குறிகள் வைத்து தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த ஆபரேஷன் சிந்தூருடைய மிக முக்கியமான இலக்காகவும் சாதனையாகவும் பார்க்கின்றோம். கர்னல் தியாகராஜன், இதோடைய சிக்னிபிகன்ஸ் பத்தி பேசுங்க. நீங்க ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற இந்த வார்த்தை ரொம்ப அழகா காயின் பண்ணியிருக்காங்க. அது மக்களுடைய உணர்ச்சியை பிரதிபலிக்க கூடியது. அந்த 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 பெண்களினுடைய, அதாவது கணவனை இழந்த பெண்களுடைய சிந்தூருக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பதிலடியாக அதை கொடுத்திருக்காங்க. அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கறத அந்த வார்த்தை மட்டும் கொடுக்காம அதற்கான பதிலடியும் மிக பலமாக கொடுத்திருக்கிறது மிக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். சிந்தூர்னா நெத்தியில இருக்கக்கூடிய திலகம், பெண்கள் வைக்கக்கூடிய பொட்டை காட்டுது. ஆமா, நிச்சயமாக அது நெத்தியில் வைக்கக்கூடிய ஒரு பொட்டை காட்டுகின்றது. செந்தூர் அப்படிங்கிறது பெண் திருமணமான பின்பு அவர்கள் வைக்கக்கூடிய அந்த பொட்டை செந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதை இதை காட்டுகின்றது. ஒரு ஒரு பெருமையான ஒரு எல்லா இந்தியர்களும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் இது பாக்குறேன். இந்த அட்டாக் நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு செய்தியை, அதாவது நாட் ஓன்லி பாகிஸ்தான், இது மிகப்பெரிய ஒரு மெசேஜ் சீனாவிற்கும் மற்ற நாடுகளுக்கும் நம்ம கொடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய திறமை எப்படி நம்மளுடைய, அதாவது நம்மளுடைய எந்த நிலையும் நம்ம சீனா நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்தது. ஆல்வேதர் எங்களுடைய அவங்க பார்ட்னர்ஸ், நாங்க அவர்களுக்கு நாங்க இது கொடுப்போம், நாங்க மிக முன்னிப்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு பல விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அஞ்சாமல் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்தை ரொம்ப கிளியரா செஞ்சிருக்கோம், உலகத்திற்கு சொல்லியிருக்கோம். அது அவங்களுக்கு கொடுத்திருக்கிற மெசேஜ். அதாவது அவருடைய மிரட்டலுக்கு உருட்டலுக்கு இந்தியா அடிபணியாது அப்படின்னு அவர்களுக்கு தெரியும். அதாவது கல்வான் வேலியில என்ன நடந்தது, அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் ஆஃப் என்ன ஆச்சு, அவர்களால் இந்தியாவின் மீது போர் தொடுக்கக்கூடிய அவர்களோட வலிமை இருந்ததா, அவரிடம் அது மாதிரி ஒரு ஒரு டிட்டரன்ஸ் இருந்ததா அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும். ஆகையால் நாம் சீனாவை ஒரு அவருடைய ஒரு மிரட்டலையும் உருட்டலையும் பொருட்டாக நாம் கருதவில்லை. இது 1960s இந்தியா கிடையாது. இப்பொழுது இருக்கின்றது ஒரு புதிய இந்தியா. பொருளாதாரமாக இருக்கட்டும், ராணுவத்தினுடைய வலிமையாக இருக்கட்டும், அது மாதிரி பார்த்தோம்னா தலைமையினுடைய வலிமையாக இருக்கட்டும், இதுல மிக ஆக சிறந்ததாக இருக்கின்றது. ஆகையால் உலகத்திற்கு நம்மளுடைய ராணுவத்தினுடைய டிட்டரன்ஸை நம்ம பறைசாற்றி இருக்கின்றோம். அது சொல்றோம்னா ஒரு ஒரு தீவிரவாதத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு அப்படின்னா இது நம்ம சொல்லலாம். இந்தியா செய்த மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன்ல இது ஒன்றாக நாம் கருதலாம். பாகிஸ்தானுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பாக்குறீங்க? அவங்க அந்த நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில கூட்டியிருக்கிறாங்க. அப்கோர்ஸ் அந்த ஊடகங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த ஆபரேஷன் சிந்தூர் அவங்க சொல்லியிருக்கிறாங்களே தவிர அது ஒரு நியூட்ரலா இது நடந்திருக்கு அப்படிங்கறத ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. அவங்களால அதை மறைக்க முடியல. பாகிஸ்தான் அது இதை அக்னாலேஜ் பண்ணிருது நடந்திருக்கு அப்படிங்கிறது பாகிஸ்தானிய ஊடகங்கள்ல. ஏன்னா கடந்த முறையெல்லாம் அவங்க வரவே இல்லை, தாக்கவே இல்லை அப்படின்னு பொய்ப்பு தட்டிச்சிருந்த சூழ்நிலையில இது இது நடந்திருக்கு அப்படிங்கறத அக்னாலேஜ் பண்ணி அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறத அவங்க பேசுறாங்க. NSC கூடுது. பாகிஸ்தான் இது எப்படி எதிர்கொள்ளும் நினைக்கிறீங்க? அவங்களுடைய பொருளாதார நிலைமை தெரியும், அவங்களுடைய சொசைட்டில இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் தெரியும். இப்ப இந்த சூழல்ல பாகிஸ்தானுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? அதையும் இந்தியா எதிர்நோக்கி இருக்கும், அதுவும் நம்மளோட கால்குலஸ்ல இருக்கும்.
நிச்சயமாக நம்ம வந்து போருக்கு செல்லும் போது ஒரு லிமிட்டட் ஒரு அட்டாக் நம்ம பண்ணும்போதோ இல்ல வந்து ஒரு லிமிட்டட் வந்து வார் வந்து நம்ம தொடுக்கும் போதோ நம்ம அந்த ரிப்ரகேஷன்ஸ் வரக்கூடிய அந்த எதிரியுடைய தாக்குதலையும் வந்து கால்குலேட் பண்ணி தான் எல்லாம் செய்வோம். அந்த ஆபரேஷனல் ரெடினஸ்ல வச்சுட்டு தான் நம்ம வந்து தாக்குதலை செய்வோம். ஆகையால் நம்ம வந்து ஆல்ரெடி வி ஆர் இன் ஆபரேஷனல் ரெடினஸ். ஆனால் இப்ப பாகிஸ்தானை நம்ம பார்க்கும்போது நான் முன்பு சொன்னது மாதிரி ஒரு எதிரி ஒரு நாடு வந்து அவர்கள் மீது தாக்குகின்றது என்றால் அதுக்கப்புறம் வந்து அவர்களை திருப்பி தாக்குவதற்கு ரிட்டாலியேஷனுக்கு வந்து ஒரு நாள் குறித்து ஒரு நேரம் குறித்து மறுபடியும் தாக்க மாட்டாங்க. உடனடியா ரிட்டாலியேஷன் கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு நாட்டினுடைய ராணுவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கால்வான் வழி ஒரு கைகலப்பாக இருந்தாலும் அவர் நம்ம மீது தாக்கும்போது உடனடியா நம்ம ரிட்டாலியேஷன் கொடுத்தோம். மிகப்பெரிய பாதிப்பு அவர்களுக்கு ஏற்பட்டதால் அது மாதிரி வந்து ரிட்டாலியேஷன் கொடுக்கக்கூடிய அந்த வலிமை அவர்களிடம் இல்லை அப்படிங்கறது காமிக்கின்றது. ஆனால் பொதுமக்களினுடைய அந்த பிரஷர் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியனுடைய பிரஷர் இருக்கும், திருப்பி இந்தியாவை தாக்கணும் அப்படிங்கிறது, அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கத்தினுடைய வந்து பிரஷர் இருக்கும். ஆகையால் அவர்கள் வந்து என்னுடைய கால்குலேஷன் படி அவர்கள் வந்து இந்த எஸ்கலேஷன் லேடர் வந்து தாண்டுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.